நாங்க தான் மையம், பிரதமருடைய சீட்டு தான் எங்களுடைய ஒரே ஒரு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரான அவருங்க திருமாவளவன் அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா, வேற லெவல்ல ஸ்பீச் கொடுத்திருக்காரு. சோ அவர் அடுத்தடுத்து என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொல்ற ஒரு ஒரு விஷயங்களும் சரியா இல்லையா அப்படிங்கறத நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலா பேசுவோம். ஓகேவா? சோ ஒரு பெரிய பெரிய அரசியல் பேரணி ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டத்துல பார்க்கும் போது ஸ்டார்டிங் ஒரு என்ட்ரி ஆகுது அப்படிங்கும் போது அந்த சினிமா ஒரு பாணியில வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. இட்ஸ் நாட் அ பிக் திங். ஓகேவா? அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அவர் வரும்போதே ஒரு செல்ஃபி ஸ்டிக்கோட தான் என்ட்ரி கொடுக்குறாரு. சோ அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இது அது இல்ல அப்படின்னு. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவிகே விஜய், இப்போதானே டிவிகே, அப்போ வந்து விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, அவங்களுடைய ரசிகர்களுக்கு பெரிய கூட்டத்தை வச்சு அவர் வந்து ஒரு போட்டோஸ் எடுக்கிறாரு. சரி நீயே சொல்லிட்டியே ரசிகர்கள் கூட்டம் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அது இருந்துச்சு. அண்ட் இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களும் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லுவோம். திமுகவுல ஒரு முக்கியமான கூட்டணி தலைவர் அப்படிங்கிறதுல இவரு அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. அது கன்ஃபார்ம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். திருமாவளவன் இல்ல அப்படின்னா திமுகவுல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை நம்பிதான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் ஆக்சுவலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கணுமே, பட் பேஸ் ஏன் ஒழுங்கா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அந்த செல்ஃபி ஸ்டிக்ல நிறைய பேர் விழுந்தாங்களா இல்லையான்ற மாதிரி ஒரு கேள்வியை ட்ரால்ஸாவும் மீம்ஸாவும் நம்மளால படிக்க முடிஞ்சிச்சு. சரி அகைன் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டி மேல நிறைய தொண்டர்கள் ஆட்டம் போட்டுட்டு வராங்க. சரி ஓகே, இதே விஷயத்த தாவேக்கா ஒரு பெரிய பொதுக்குழு மீட்டிங் நடத்துறாங்க, இல்ல ஏதாவது ஒரு போராட்டம் நடத்துறாங்க, ஏதாவது ஒண்ணு நடத்துறாங்கன்னும் போது அவங்க ஆட்கள் பண்ணும்போது அணில் குஞ்சு மாதிரி குதிக்கிறாங்க, அப்படி எதுமோ சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி இப்ப இவங்களும் கூட்டணி தலைவர்களா கூட்டணி கட்சியா இருந்தாலும் திமுகவில் இருக்கிற ஒரு ஆட்கள் தானே. அவங்களுடைய நபர்கள் இந்த மாதிரி பண்ற விஷயங்களை ஏன் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாவோ இல்ல அவங்க தப்பு பண்றாங்கன்னு யாருமே பேசல அப்படிங்கிறது இன்னும் பெரிய ஒரு பிக்கஸ்ட் திங்காவும் மாறி இருக்கு. சரி ஓகே, அவர் என்னப்பா பேசினாரு ஸ்பீச்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பேசின விஷயம் எனக்கு ஓட்டுகளும் வேணாம் சீட்டுகளும் வேணாம், அது எல்லாத்தையும் விட தேசம் தான் பெருசு அப்படிங்கிறாரு. சரி ஓகே, திடீர்னு தேசப்பற்று எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதரவாளர்களுக்கே ஒரு டவுட்டா வந்துருச்சு. சரி இத்தனை நாள் வந்து திமுகவில் எங்களுக்கு அதிகமான சீட்ஸ் வேணும், எங்களுக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து ஒரு கட்சி தலைவர்களா இருக்கும்போது ஒரு கட்சியில இருக்கோம் அப்படிங்கும் போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு உரிய விஷயம் தான், எல்லாரும் கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினவரு இப்ப எனக்கு கட்சியும் தேவையில்ல, கட்சி வேணும் அதுல இடமும் அதிகமா தேவையில்ல, ஒதுக்கீடும் எனக்கு தேவையில்ல, எனக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதும் கிடையாது, துணை முதலமைச்சர்லாம் என்ன பதவி அதெல்லாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரைட்டா பிரதமருடைய சீட்டு தான். சோ அதுலதான் வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய முன்னோர்கள்லாம் எங்களை வழி நடத்திருக்காங்க. சோ அதனுடைய ட்ரீம்ஸ் படிதான் நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி சம பெரிய ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. சோ மைய புள்ளியா நாங்க எல்லாத்துக்கும் மாற போறோம். ஏன்னா எங்களால வந்துட்டு எங்கேயாவது ஒரு போராட்டம் நடத்தணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒண்ணு நடத்தணும், ஒரு கூட்டணி நடத்தணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அதுக்கான பெர்மிஷன்ஸே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. பட் அது வந்து அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு கரெக்ட்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவர் இருக்கிறது இப்ப தமிழகத்துல ஆளும் கட்சியான திமுகவுல ஒரு முக்கியமான கூட்டணி தலைவர் இல்லையா. சோ அவருக்கே போராட்டம் பண்றதுக்கோ இல்லைன்னா வந்து அவங்க கூட்டம் நடத்துறதுக்கோ மீட்டிங் நடத்துறதுக்கோ அனுமதி கிடைக்கலன்னு அவர் சும்மா சொல்றாரா, இல்ல அவருக்கான முன்னுரிமைகள் திமுகவினால் கொடுக்க கொடுக்கவில்லையா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு உள்ளாகுது. கரெக்டா? பிகாஸ் இப்ப இவர் இந்த கூட்டம் நடத்துறாரு அப்படிங்கிறதுக்கான மொத்தமா ஒரே ஒரு ஆயுதமா ஒரு பெரிய ஆதாயமா மாற போறது திமுகவுக்கு மட்டும்தான். சோ அவங்க எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா இவர் ஏன் கொடுக்கலன்னு சொல்றாரு? ஒருவேளை அவங்க கொடுக்கல தானோ, அப்ப ஏன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை? அப்போ உங்களுக்கு திமுக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையா, அப்ப அந்த கட்சியை விட்டு நீங்க வந்துடலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அப்படிலாம் கிடையாது, அந்த கட்சியை விட்டு யார் வருவா, அந்த கட்சி தான் எங்களுடைய பெரிய பேஸ் அப்படின்னு சொல்லிட்டும் திருமாவளவன் அவர்கள் மாத்தி சொல்லிட்டு இருக்காரு. சோ இது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா தெரியல. அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு மட்டும் ரொம்ப நல்லா புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க ஃபுல் சப்போர்ட் வந்து அவர் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல எல்லாரும் ஆளாளுக்கு உட்கார்ந்து நாதாரி மாதிரி பேசிட்டு இருக்காங்க, பெரிய அரசியல் பேசிட்டு இருக்காங்க, அந்த ஊடகங்கள் எப்படி பேசுறாங்க, திருமாவளவன் அப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்னு பேசுறாங்க. யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல, திருமாவளவனுக்கு எப்போ எது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பாவே கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சோ யாரும் என்னை பத்தி எதுவும் பேசாதீங்க, என்னுடைய வேலையை எப்போ எந்த இடத்துல பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. சோ இப்போதைக்கு இந்த தேசம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் கொடுத்து பேசுற நீங்க இவ்வளவு நாள் தேசத்துல பல பிரச்சனைகள் நடந்துச்சு இல்லையா, அது எதுக்கும் ஏன் ஒழுங்கான குரல் கொடுக்கல அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ட்ரெஸ் கோட நான் சீரியஸா சொல்லியே ஆகணும். ஒரே மேடையில
பல பேர் சூப்பரா ஒரே மாதிரியான ஒரு கோட் சூட்டோட, எப்பவுமே பொதுவா நம்ம அவரை எப்படி பார்த்திருப்போம், ஒரு ஷர்ட்ல ஒரு பேண்ட்ல அப்படிதான் பார்த்திருந்தோம். பட் வந்து ஒரு ஒரு மீட்டிங் நடக்கும்போது இப்படி ஒரு அப்பியரன்ஸ்ல வருவாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அங்க டீம்ல முக்கியமான ஆட்கள் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே கலர் கோடு ஒரே ட்ரெஸ் கோடோட போட்டுட்டு வந்திருந்தாங்க. நீங்க மட்டும் தான் ஏன் போடுவீங்களா, நாங்களும் போடுவோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்காகவா, இல்ல சூப்பரா நாங்க கெத்தா வரணும் அப்படின்னு நினைச்சதுக்காகவா, இல்ல எதற்காகன்னு தெரியல. பட் ரொம்ப சூப்பரா அவங்களுடைய மீட்டிங்ஸையும் கரெக்டா முடிச்சிருந்தாங்க. சில சில விஷயங்கள் அதுல வந்து திமுக எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரு. லைக் எங்களுக்கு போராட்டம் பண்ணவே எங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரியும் டீகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹேப்பன் தேர். என்ன நடக்குது அப்படிங்கறத அடுத்தடுத்த விஷயங்களா பேசிக்கிட்டே இருக்கலாம். நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.